தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கிலோ தக்காளியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க தக்காளியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 10 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம மசாலாவையெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். அடுத்து இதோடவே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுள்ள புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட சாறு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இதை 10 நாள் வரைக்கும் நீங்கள் கைப்படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. அடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இதிலிருந்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி தொக்கு தயாராகிடுச்சு.